குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன் இந்த காணொலி முழுதா பாருங்க. சொல்லப்படுற விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது மே 21 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை வரை இந்த வாரத்துக்கான ராசி பலன். இந்த வாரத்தில் கன்னி ராசிக்கு பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றங்களும் திருப்பு முனைகளும் தரும் வாரமாக இருக்கும். உங்க ராசிநாதன் கர்மஸ்தானமான மிதுனத்துல தன் சொந்த வீட்லயே அதாவது இன்னொரு வீடு, கன்னி வீடு அதோடைய இன்னொரு வீடுனா அதே மாதிரி இன்னொரு வீடு மிதுனம். அந்த மிதுனத்துல சுக்கிரனும் இணைந்திருப்பதால் தர்ம கர்மாபதி யோகம் என்று சொல்லுவாங்க, இல்லைன்னா அதை பத்திர யோகம் என்று சொல்லுவாங்க. தொழில ஒரு விதமான அசாத்தியமான வளர்ச்சி இருக்கும், வாரமாக இருக்கும். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மே 31 ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 3ஆம் வீடான விருச்சகத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அன்றைய பொழுது பௌர்ணமி பலத்துடன் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் அனைத்தையும் தடையின்றி வெற்றியாகும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய மூலம் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட உகந்த நாளாக இருக்கும். விருச்சகத்துல சந்திரன் 3 நட்சத்திர அமர்ந்திருக்கும். விசாகம், அனுஷம், கேட்டை. அதாவது குருவுடைய நட்சத்திரத்துல அமரும். அதுக்கு அடுத்து சனியுடைய நட்சத்திரத்துல இருக்கும். கடைசியா புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கும். அது விசாக நட்சத்திரத்துல இருக்கும்போது குரு 31 1ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா அது மிதுனத்துலதான் இருக்கு. ஆன்மீக கோயில் தர்மகத்தா சார்ந்த விஷயங்கள் உடையவங்களும் அன்றைய நாள் ஆன்மீக சிந்தனை கொண்டு தொழில் சார்ந்த நிலையில, அதாவது ஆன்மீக தொழில் சார்ந்தவங்களுக்கு சிறப்பான நாள். உணவு உற்பத்தி துறையில இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான காலகட்டமா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். குரு 7ஆம் பார்வை அவங்க 2ஆம் வீட்டை பாக்குறதுனால, குரு சொந்த வீட்டை பாக்குறதுனால மன ரீதியான குடும்ப சந்தோஷமும் 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அனுஷம் நட்சத்திரத்துக்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படும். இதெல்லாம் விருச்சிக ராசியில 2 நாள்ல. அந்த பொழுதுல பாத்தீங்கன்னா கண்டக சனியா இருக்கு உங்களுக்கு. உங்க வீட்டுல 7ஆம் இடத்துல சனி மீனத்துல இருக்கு. 8ல செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாயும் செல்லும்போது கொஞ்சம் கவனம்னு செல்லுங்கள். கொஞ்சம் அசாத்தியமான தைரியம், ஒரு எதிர்மறையான சிந்தனையை உண்டாக்கி விட்டுறதா இருக்கும். உங்கள் ஆற்றல் வேகம் எல்லாம் எதிர்மறையாக செயல்படும், கவனித்துக் கொள்ளுங்கள். இருந்தும் தந்தை வழி உறவு சார்ந்தவங்களை அறிவுரை ஆலோசனை எல்லாம் கிடைப்பதா இருக்கும். அதுக்கப்புறம் விருச்சிக ராசியிலேயே கடைசி நட்சத்திரமான கேட்ட நட்சத்திரத்துக்கு செல்கின்றது. அது புதனி நட்சத்திரம். உங்க ராசி அதிபதியுடைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். புதனை 10ல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த நிலையெல்லாம் மேன்மையடையும். கூட வேலை செய்யறவங்களுடைய உதவி, ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையை பாக்குறதுனால இந்த சகோதர சகோதரி வழி உறவுல சின்ன ஒரு சலசலப்பு வரும். ஏன்னா புதன் நட்சத்திரத்துல இருக்கிறத செவ்வாய்க்கு பிடிக்காது. அதனால சொல்லப்பட்ட இந்த 3 நட்சத்திர குணங்கள்லாம் அந்த மே 31 1ஆம் தேதி வெளிப்படுவதாக இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேய்பிறை காலம், அதாவது ஜூன் 2, 3. ஜூன் 2 ஒரு வருஷத்துக்கு தாண்டி குரு மிதுனத்தை உங்க ராசியில இருந்து ஜென்ம ராசி உங்க இன்னொரு வீடான மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அது விடிகால 2:30 மணிக்கு ஏற்படுகிறது. அது உங்க வீட்டுல இருந்து 11ஆம் இடம் இருக்கிறதுனால, சுப ஜெயஸ்தானமா இருக்கிறதுனால சந்திரன் 4ஆம் இடத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. சனி பார்வையை 10ஆம் வீட்டை பார்க்கின்றது. அதனால குரு பயிற்சி நடக்கிறதுனால, குரு உச்சமா வர்றதுனால, அது சொந்த வீட்டுல சந்திரன் போகிறதுனால பெரிதா அந்த 2 நாள் பெருசா இதுவா இருக்கு. புதிய தாயின் உடல் மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். புதிய வாகனம், பூமி, நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கான எண்ணம் தீவிரமாகும். 3 நட்சத்திரம் இருக்கு. மூல நட்சத்திரம் பூராடம், உத்திராடம்ன்றது. மூல நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரம். அதுல சந்திரன் இருக்கும்போது ஒரு விதமா ஆன்மீகம் சார்ந்த ஒரு நிலை இருக்கு. ஏன்னா உங்க வீட்டுல 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த ஒரு சுப செலவுகள்லாம் உண்டாகிறதுக்கான இது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரும்போது மன ரீதியான ஒரு ஆடம்பரமான சந்தோஷம், தொழில் நிலையில ஒரு விதமான என்டர்டைன்மெண்ட் மைண்டு, ஆர்கிடெக்ட் சார்ந்த டிசைனிங் அந்த இவங்களுங்கெல்லாம் நல்ல ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் அதிகமாகும். கூடவே புதன் இருக்கு. அதனால சந்திரன் பூர நட்சத்திரம் வரும்போது அன்றைய நாள் சிறப்பா இருக்கும். அதாவது ஜூன் 2, 3 தேதியில இந்த மாற்றங்கள்லாம் நிகழும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், சூரியன் உத்திராட நட்சத்திரத்துக்கு வரும்போது சூரியன் உங்க வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அப்போது தந்தை வழி சார்ந்த உறவுகள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தானத்துல 9ல இருக்கு ரிஷபத்துல. 2வது 10ஆம் வீட்டுல இருந்து புதனும் சுக்கிரனும் உங்க 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு சுபத்தனம் தான் அது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடமான மகரத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. எந்த நாள்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. இந்த 3 நாள் சந்திரன் மகரத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுவதனால அங்க இருக்க 3 கிரகங்களை உட்காருது. முதல்ல உத்திராட நட்சத்திரத்துல உட்காரும், அப்புறம் திருவோணம், அதுக்கப்புறம் கடைசியா அவிட்ட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் உட்காரும் போது சூரியன் நட்சத்திரம் உட்காரும் போது சூரியன் 9ல இருக்கிறது அந்த தந்தை வழி சார்ந்த அறிவுரை ஆலோசனை, தொழில ஏற்பட லாபம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்.
உங்களுடைய அறிவாற்றல் வேகம் எல்லாமே இதுவா இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் அந்த சந்திரன் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கும்போது நடைபெறுவதா இருக்கும். ஆற்றல் வேகம், ஒரு ஆளுமை லீடர்ஷிப் இருக்கு உங்களுக்குள்ள, ஒரு அசத்திய துணிச்சல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு செல்கின்றது, அது திருவோண நட்சத்திரம். சந்திரன் அதுடைய நட்சத்திரத்துக்கு செல்றதுனால, ஒரு தேய்பிறை காலன்றதுனால பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை வரும். மாணவர்களின் படிப்பு, பிள்ளைகளின் ஆரோக்கியம், உங்களுடைய அறிவாற்றல் சிந்தனையில் ஒரு விதமான தோய்வு உண்டாகலாம். இருந்தும் அது பெரிதாக பாதிப்பு இருக்காது. ஏனென்றால் சந்திரன் வந்து கடகத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்க அந்த மகரத்தை பார்க்கறதுனால அது ஒரு விதமான தோஷம் நிவர்த்தி தான். ஒரு விதமா ஆற்றல், அதாவது ஒரு விதமான சிந்திக்க ஆற்றல். ஒரு கொஞ்சம் டைம் எடுத்தீங்கன்னா மறுபடியும் அதை கொஞ்சம் பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா புதனம் வந்து அது மிதுனத்துல இருக்கிறதுனால, சுக்கிரனும் இருக்கிறதுனால சிறப்பான நாட்களாக தான் இருக்கும். அதான் ஆரம்பத்தில் சொன்ன பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு வந்து ஏற்ற முடிய வாரமாக தான் இருக்கும். இந்த கண்டக சனி மட்டும் தான் இருக்கு. கண்டக சனி கூட பெரிதாக போன வருஷம், அதாவது குரு பயிற்சி இப்போ 2ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள்லாம் குடும்பத்திலையும் தொழில் ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் ரொம்ப பின்தங்கி ஒரு மாதிரியாக இருந்திருப்பீங்க. இப்போ குரு பயிற்சினால, குரு பார்வை வந்து டைரக்டா அந்த கண்டக சனியை பார்க்கறதுனால 9ஆம் பார்வையாக இனி வருங்காலம்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்க கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் இருப்பீங்க. அந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அதாவது 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி ஒரு விதமான நல்ல முன்னேற்றம் கூட இதாக தான் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல வந்து எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கைக்கு வருவதாக இருக்கும். செவ்வாய் வந்து 8ல மறைவா இருந்தாலும் அது தன் சொந்த வீட்டில தான் மறைவுல இருக்கு. அதாவது ஒரு விதம் விபரீத ராஜயோக அமைப்பு கொண்டதுதான். அதனால பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதுமாதிரி ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கு, கேது வந்து 12ல இருக்கிறதுனால இதுவும் ஒரு விபரீத ராஜயோக இதுதான். கடன்கள் மற்றும் எதிரிகள்லாம் வந்து உங்களை விட்டு மறைந்து போவார்கள், ஒழிந்து விடுவார்கள். இந்த கண்டக சனி 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அது கண்டக சனி. அதனால கணவன் மனைவி உறவுல ஒரு விதமான யூக இதாக இருக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்கள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நண்பர்களுக்குள்ளேயும் ஒரு விதமான தற்காலிக பிரிவுகள் வரலாம். இதுதான் இந்த கண்டக சனி எஃபெக்டை உண்டாக்கும். சின்ன சின்ன காயங்கள் உண்டாக்குறதா இருக்கும். இதுல மட்டும் கவனமா இருக்கும். ரெண்டாவது, அதாவது ஜூன் 2க்கு பிறகு இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மங்கி போயிடும். என்ன காரணம் கேட்டா, குருவுடைய பார்வை இருப்பதனால, அந்த கண்டக சனி மலை விழுறதுனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் அமுகப்படும், தடைகள்லாம் விலக்கப்படும். அதனால எதிர்பார்த்த தொழிலையும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாக இருக்கும். இப்போ 10ஆம் இடத்துல வந்து புதனும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு கூர்மை, சமயோசித, இதெல்லாம் கலைநயம், இன்டெலெக்சுவலா யோசிக்கிறதானே இருக்கும். அது தொழில் அதாவது அந்த இதில் இருக்கிறதுனால இந்த கமிஷன் துறை சார்ந்தவங்க, கலைத்துறை, அந்த ஆடிட்டிங்கு, அப்புறமா ஐடி செக்டர்ல இருக்கவங்க, அதை வணிகத்துறையில இருப்பவங்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கொடுக்க வரமா தான் இருக்கும். அவங்க திறமைக்கேற்ற கண்டிப்பான ஒரு பாராட்டும், பதவி உயர்வும், சம்பள உயர்வும் ஏற்படும். ஏன்னா 11ல வந்து கடகத்துல வந்து குரு வந்து உச்சமாகிறதுனால தொழில் சார்ந்த நிலையெல்லாம் வந்து நல்லாவே விருத்தி அடையும். குருவுடைய பார்வையினால ஒரு சொசைட்டில ஒரு விதமான உங்களுக்கு ஒரு அந்தஸ்து ஏற்படுவதாக இருக்கும். அது மாதிரி செவ்வாய் வந்து 8ல மறைவா இருந்தாலும் அது மேஷத்துல ஆட்சியா இருக்கிறதுனால அதோடைய பார்வையெல்லாம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பணம் மெச்சூரிட்டி ஆகி முடிஞ்சு வரதா இருந்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயில் மூலியமா சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது. அதனால 7ல வந்து சனி இருக்கு, கண்டக சனி என்று நீங்க அஞ்சப்பட வேண்டாம். இதுவரைக்கும் நீங்க அஞ்சிருப்பீங்க, இது மேல வந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஜூன் 2க்கு பிறகு குரு பயிற்சி இருக்கிறதுனால ஒரு விதமான அதிர்ஷ்ட கதவு வந்து திறக்கிறதா தான் இருக்கும். ஏன்னா 2வது 10லயும் வந்து சுபகிரகங்கள் தான் இருக்கு. 11லயும் பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்கிறதுனால நல்ல ஜோதிட ரீதியாக பார்த்தா நல்ல ஒரு அமைப்பான தன்மை கொண்ட ஜாதகம் தான் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த அடிப்படையில கன்னிராசிக்காரங்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல வந்து உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3, 4 பாதங்களுக்கு பாத்தீங்கன்னா அமோகமான லாபம் கிடைப்பதா இருக்கும். இந்த வாரம் கௌரவம் வந்து அந்தஸ்தும் வந்து கூடுவதா இருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து மனம் மகிழ்ச்சி இருக்கும். அந்த வாரத்துல புதிய வாய்ப்புகள் நீங்க தேடினீங்கன்னா அது கிடைக்கும். மாணவர்கள் வேலை தேட்ட இதுவாக இருந்தா ட்ரை பண்ணா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சந்திரன் வந்து பௌர்ணமி பலத்தால எண்ணங்கள் நிறைவேறும். 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் பௌர்ணமி இதுல இருக்கு. அதே சந்திரன் வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி அது பவர் போகாது, தேய்பிறை இருந்தாலும். அதாவது சந்திரன் பௌர்ணமி அடுத்து ஒரு 3 நாள் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய இது எஃபெக்ட் இருக்குதான் செய்யும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, புதன் வரைக்கும் நல்லா இருக்கும். வியாழக்கிழமை இருந்தா ஓரளவுக்கு அதுக்குள்ள பார்த்தா குரு பயிற்சினால எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இது செவ்வாயுடைய நட்சத்திரம். அதனால விபரீத ராஜயோகம் ஏற்படும், தைரியம் உங்களுக்கு அதிகமா கூடும். ஏன்னா அந்த 31 தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையா அந்த இதை பாக்குது. அன்னைக்கே தெரியும் அதோடைய எஃபெக்ட் உங்களுக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதக செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா அதிகம் பூம் பண்ணிக்கணும். இப்படி நட்சத்திரங்கள் வந்து செயல்படுறதா இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா வார அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 5, 3, 6. அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பச்சை, மஞ்சள்.
கண்டக சனியினால ஒரு இது பண்றதுக்கு வேழகமான தட்சிணாமூர்த்திக்கு வந்து மஞ்சள் நிறம் மலர்கள் வந்து அர்ச்சனை செய்து கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடலாம். 8ல் வந்து செவ்வாய் இருப்பதால செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. அந்த விபத்து அந்த இதெல்லாம் இருந்தால் அது மறைமுக எதிர்ப்பு இருந்தால் அது நீங்குவதா இருக்கும். புதன்கிழமை வந்து பெருமாள் கோயிலை வந்து துளசி அர்ச்சனை மாலை சாற்றி வணங்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக பரிகாரமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதனால் கன்னி ராசிக்காரனாக தாங்கள் இந்த வாரம் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லா வல்ல அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்பு வட்டத்தையும் உறவு வட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.